வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு அருமையான மோர் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வெண்டிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா கம்மியான பொருட்களை வச்சு நல்ல டேஸ்ட்டான ஒரு சூப்பரான மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த மோர் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ மோர் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சிக்குவோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. கம்மியான அளவு தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா போதும். இதில் பொடிசாக நறுக்குன ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் துவரம்பருப்பும் 1/2 டீஸ்பூன் அரிசியும் சேர்த்து நல்லா 1 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்து நல்லா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் இன்றைக்கி நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெண்டிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் நீள்வாக்கில் சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இந்த எண்ணெயில் அந்த கொழப்பு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெண்டிக்காயை. இப்போ வெண்டிக்காய் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வதங்கி வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்து குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி இதில் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போதைக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நம்ம மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போகணும். நம்ம அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரமாகவே இது திக்காகி வரும். அதனால் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு கொதிக்க விடுங்க. இதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா கொதித்து பச்சை வாடை போகட்டும். நமக்கு வெண்டிக்காய் வதக்கும் போதே நல்லா வெந்து வந்திருக்கும். இது நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். இப்போ நல்லா கொதித்து திக்காகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம தயிர் சேர்க்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 2 கப்பு தயிர் எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன். நீங்கள் தயிரை மத்து இல்லை விஸ்கு வச்சு கூட கடைஞ்சிட்டு கூட கட்டி இல்லாமல் நல்லா இது போல் தண்ணியாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு மோர் குழம்பு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அடித்து வச்சுருக்க இந்த தயிரை இது கூட சேர்த்து நல்லா ஒரு தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. இந்த குழம்ப தாளிப்போடு இறக்கிட வேண்டியதான். தயிர் சேர்த்து எப்போதுமே கொதிக்க விடக்கூடாது. மோர் குழம்பு டேஸ்ட் மாறி போயிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. மோர் குழம்பு தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 4 வரமிளகாயை சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இது போல் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா இது போல் செவரை வதக்கி எடுத்துக்குவோம். அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம மோர் குழம்புல சேர்த்துக்க வேண்டியதான் இந்த தாளிப்பை. இப்போ தாளிப்பை நல்லா குழம்போடு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட வெண்டிக்காய் மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. இந்த மோர் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமான ஒரு வறுவல், அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி துவையல், அப்பளம் இது கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் எதுவுமே வேணாம், ஏதாவது ஒரு ஊருக்காக இருந்தால் கூட போதும். இந்த மோர் குழம்புக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மோர் குழம்பை நான் இன்றைக்கி சொன்னது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.